கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளில் அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நியமத்தை சொல்லுகிறான். நிர்வாணமாக நடமாட வேண்டிய நீங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய மறைவிடங்களை அவங்களை மறைப்பதற்காக வேண்டி ஆடையை கொடுத்தவன் அவன்தான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும், உங்கள் மீது நாம் இறக்கி வைத்தோம், லிபாசன், ஆடையை இறக்கி வைத்தோம். ஆடையை இறக்க முடியாது. இறக்குதல் என்று இந்த வார்த்தை குர்ஆனுடைய பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த இறக்குதல் என்பதற்கு கொடுத்தோம் என்று அர்த்தம். குர்ஆனை அருளினோம் என்று சொல்ல வேண்டும், குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்லுகிறான். அதே போல் வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீதுன் வ மனாஃபிஉ லின்னாஸ், இரும்பை நாம் இறக்கி வைத்தோம், அதிலே மனிதர்களுக்கு பலன்களும் உண்டு, தீமைகளும் உண்டு. இந்த பொதுவான ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான். ஆனால் இதனுள் எல்லா விமானங்களும், ராக்கெட்டுகளும், இரும்பு சார்ந்த எல்லா கருவிகளும் அதனுள் அடக்கம். ஆனால் சுருக்கமாக அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு இரும்பை இறக்கியது நாம் தான். அதாவது இரும்பை உற்பத்தி செய்வதற்கான ஆற்றலை கொடுத்தது நாம் தான். அதிலே உங்களுக்கு நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. குண்டு போட்டு அல்லது கருவிகளால் தாக்கி உயிர் சேதம் ஏற்படுவதற்கும் இது பயன்படும். அதே நேரத்திலே உங்களுடைய உயிரை காப்பதற்கும் நாட்டை பாதுகாப்பதற்கும் இது பயன்படும். இப்படியே விரித்து கொண்டே போகலாம். சுருக்கமான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ளே எல்லா கருத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறான். பன்னெடுங்காலமாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக நீடித்து நடைபெற்றிருக்கின்ற இந்த இரும்பு என்பதை அல்லாஹ் மிகச் சுருக்கமாக தருகின்றான். அதே போலத்தான் லிபாஸ் என்ற ஒரு வார்த்தை, இது ஆடை என்பதை குறிக்கும். அந்த ஆடை பருத்தி ஆடையாகவும் இருக்கலாம், அல்லாதவைகளாகவும் இருக்கலாம். தட்ப வெப்பங்கள் காலங்களிலே அணிவுகின்ற அந்த ஆடைகளாகவும் இருக்கலாம். எல்லா ஆடைகளும் இதிலே அடக்கம். யுவாரி சௌவாத்திக்கும், அதை அல்லாஹ் ரெண்டாக பிரிக்கின்றான். உங்களுடைய மர்மஸ்தானத்தை மறைக்கக்கூடிய ஆடை. ஒரு ஆண் என்பவன் தொப்புளிலிருந்து அவனுடைய முழங்கால் மொழி உட்பட இந்த இடங்கள் மறைக்கப்பட வேண்டியது கட்டாயம். அது வாஜிபான ஒன்று. அது திறவையாக திறந்திருக்குமையானால் அது கூடாது, ஹராம். அது மட்டுமல்ல, அப்படி இருக்க தொழுதால் தொழுகை கூடாது. எனவே மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. பெண்ணாக இருந்தால் அவருடைய எல்லா உறுப்புகளுமே அவுரத்து தான், மறைக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் முகம், கை, கால் அத்தியாவசியத்திற்காக வேண்டி அதற்கு மட்டும் அனுமதி உண்டு. ஆனால் முகத்தின் மூலமாக குழப்பம் ஏற்படுவதற்கும் அவளுக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமையானால் முகத்திற்கு முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குல்லி அஸ்வாஜிக யா ஐயுஹன் நபி, நபி அவர்களே, கொல்லி அஸ்வாஜிக்க, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஓ பனாத்திக்க, உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள், ஒ நிசாயில் முஃமினீன், மூமினான எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்களுடைய ஜில்பாவை தங்களுடைய முகத்திற்கு முன்னால், அந்த முகமூடியை தங்களுடைய முகத்திற்கு முன்னாலே அணிந்து கொள்ளட்டும், தொங்க விட்டு கொள்ளட்டும். யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன தாலிக அத்னா அன் யுஅரஃப்ன, அவர்கள் யார் என்பதை அறியப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு பாதுகாப்பு, ஒரு கவசம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, முகத்தையும் மறைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுவது ஃபித்னாவுடைய காலம், முகத்தின் மூலமாக ஃபித்னா உண்டாகும் என்று இருக்குமையானால் அதையும் மறைக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. முகத்தை மறைக்க சொல்லி குர்ஆன் சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிற வாதம் அபத்தமானது. இது குர்ஆனுடைய ஆயத்து, அதை நான் ஓதி காட்டியிருக்கின்றேன்.
கண்ணியத்திற்குரியவர்களே, லிபாஸ் என்பது மனிதனுடைய மறைக்கப்பட வேண்டிய மர்மஸ்தானத்தை மறைக்கக்கூடிய ஆடை என்பது ஒன்று. வரீஷன் ரெண்டாவது. ரீஷ் என்ற ஒரு வார்த்தை. ரீஷ் என்பது இறக்கைக்கு சொல்லப்படும். பறவைக்கு இறக்கை தான் அழகு. இறக்கையை பிடுங்கிட்டால் அந்த பறவை அழகாக இருக்காது, அலங்கோலமாக இருக்கும். ஆகையினால் பறவைக்கு இறகு எப்படி அழகோ அதே போன்று மனிதனுக்கு அழகூட்டும் சில ஆடைகள் உண்டு. சும்மா பனியனை போட்டு பனியனுக்கு கீழ்ப்பகுதியில் கீழ் அங்கி உடுத்தக்கூடிய இடத்துல ஏதாவது ஒன்றை அணிந்து கொண்டால் அதுவும் ஆடைதான். ஆனால் அதை அழகாக்குவதற்காக வேண்டி பனியனுக்கு மேலே ஷர்ட்டை போடுறோம் அல்லது ஜுப்பாவை போடுறோம். அந்த காலத்தில் அபா அல்லது கபா, அபா என்பது இது போன்று இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோமே, இதுக்கு பேர் அபா என்று சொல்லப்படும். கபா என்பது அது பயணத்திற்கு லேசாக முன்பக்கத்திலேயும் பின்பக்கத்திலேயும் இப்படியே திறவையாக இருக்கும். அது குதிரை ஏற்றத்திற்கு அது வசதியாக இருக்கும். அதற்கு கபா என்று சொல்லுவார்கள். அரபிகள் பயன்படுத்தி கொண்டிருந்த இந்த ஆடைகள். கமீஸ் என்ற அந்த கிதாபுகளிலே வருகிறது. அது கமீஸ் என்பதற்கு ஷர்ட் என்று சொல்லுகிறோம். அந்த ஷர்ட்டும் கூட முழங்கால் மொழிக்கு கீழ் வரை அது இருக்கும். அது கமீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கமீஸ் என்பது சின்னதாகவும் இருந்திருக்கிறது, பெரிதும் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் மேல் ஆங்கியாக அணிவதற்கான காரணம், அதற்கு மேல் பரிவட்டம் என்று ஒன்றை போட்டு அதன் மூலமாக அழகை அல்லாஹ் தருகின்றான். இதுவும் ரீஷ் என்பதிலே அடங்கும். அதே போன்று தலைக்கு தொப்பி அணிவது, தலைப்பாகை அணிவது இந்த ரீஷ் என்ற தப்சீருக்குள்ளே நுழைகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் இதற்கு விளக்கம் தருகின்ற போது ரீஷ் என்பதற்கு தலைப்பாகை அல்லது முடியை தலையை மூடிக்கொள்ளுகின்ற கவசம், அந்த தலையை மூடுகின்ற தொப்பி, இவைகளெல்லாம் அடங்கும். அந்த தொப்பி பல வகையான தொப்பிகள் இருந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 தொப்பிகள் இருந்ததாக மாலிக் இப்னுல் ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் தொப்பி அணிவார்கள், அதற்கு மேலே தலைப்பாகை அணிவார்கள். திருமதியிலே அபூதாவூதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஃபர்கு மா பைனனா வ பைனல் யஹூதி அல் கலானிசு அவ் கமா காலா அலைஹிஸ்ஸலாம். நமக்கும் யூதர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தொப்பி இல்லாமல் தலைப்பாகை கட்டுவார்கள், நாம் தொப்பி போட்டு அதற்கு மேல் தலைப்பாகை கட்டுவோம். இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு. அப்போ வேறுபாடு எதில் இருக்கிறது என்று சொன்னால், தொப்பியிலே தான் அந்த வேறுபாட்டை காட்ட முடியும். தொப்பி இல்லாமல் கட்டுவது யூதர்களுடைய தலைப்பாகைக்கு சமம் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் பல வகையான, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பல வகையான தலைப்பாகையை, சிறிய தலைப்பாகையும் வைத்திருந்தார்கள், நீண்ட தலைப்பாகையும் வைத்திருந்தார்கள். 3 முழம் இருந்திருக்கிறது, 7 முழம் இருந்திருக்கிறது, அதற்கும் அதிகமாக இருந்திருக்கிறது. ஒரு துண்டு அப்படியே சுருட்டி போட்டு அதை தாவல் கொட்டை கீழே அப்படியே கழுத்திலே சுற்றி கொள்ளுவார்கள். அப்படியும் சில நேரங்களிலே தலைப்பாகை இருந்திருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபினுடைய விளக்கத்தில் எழுதுகின்ற போது 7 வகையான தலைப்பாகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கின்றார்கள். தொப்பியும் அணிந்திருக்கின்றார்கள். அந்த தொப்பிக்குள்ளே ஒரு துணியை வைப்பார்கள், எண்ணெய் தடுவார்கள். அந்த துணியை எடுத்தால் எண்ணெய் அப்படியே சொட்டுகிற அளவுக்கு எண்ணெய் அதாவது துணியிலே, தொப்பியிலே எண்ணெய் உறிஞ்சாமல் இருப்பதற்காக வேண்டி தொப்பிக்குள்ளே வேறொரு துணியை வைத்திருப்பார்கள். எண்ணெய் அந்த துணியிலே உறிஞ்சிவிடும். அந்த உறிஞ்சதை அது வெளியில் எடுத்து விடுவார்கள். தொப்பி பாதுகாப்பாக இருக்கும். ஆக தொப்பிக்குள்ளே ஒரு சின்ன துணியை வைப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கமாக இருந்தது என்பதையும், எண்ணெய் வைப்பார்கள் என்பதையும், அந்த எண்ணெயை உறிஞ்சி எடுப்பதற்கு டிஷ்யூ பேப்பரை போல ஒரு துணி அங்கே வைப்பார்கள் என்பதையும் நாம் காண முடிகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் தொழுகையிலே தலை திறந்த நிலையிலே தொழுதார்கள் என்பது எங்கும் பார்க்க முடியாது. இன்றைக்கு ரசூலுல்லாஹ் செய்யலைன்னா நாங்கள் செய்ய மாட்டோம், ரசூலுல்லாஹ் செஞ்சால் கரெக்டாக அப்படியே செய்வோம், ஒரு முடி அளவு கூட மாற்றம் செய்ய மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள், எங்காவது நபி அவர்கள்
தலைப்பாகையோ அல்லது தொப்பியோ ஏதாவது ஒன்றின் மூலமாக தலையை மறைக்காமல் தலை திறவையாக இருக்க நபி அவர்கள் தொழுதார்கள் அல்லது தொழுக வைத்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட யாரும் எந்த சஹாபியும் அறிவிக்கவில்லை. ஒரு பலகீனமான ஹதீஸு கூட பார்க்க முடியாது. நபி அவர்களே செய்யாத ஒன்று, நாம் விரும்பக்கூடிய ஒன்று. தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு என்னத்துக்கு இந்த தேவை, தொப்பி இல்லாமல் தொழுத என்ன வேற போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அது நாம உண்டாக்கிய ஒன்று. இது ஒரு தனிமனித வழிபாடு என்று சொல்லலாம். யாரோ சொன்ன ஒரு கருத்து. இன்றைக்கும் அரபு நாட்டை பொறுத்தவரையில் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய வஹாபிகள் இந்த தொப்பிக்கு எதிராக இருக்கத்தான் செய்கின்றார்கள். தொப்பி அணிந்திருப்பார்கள். தன்னுடைய சொட்டையை மறைப்பதற்கு, வழுக்கையை மறைப்பதற்கு தொப்பியை போட்டுக்கொள்வார்கள். தொழுகின்ற நேரத்தில் அதை மடக்கி ஜேப்பில் வைத்துவிட்டு தொழக்கூடியவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் சொல்லுகின்றோம், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த ஷரியத்தை உலகத்திற்கு அனுப்பி தந்தார். இந்த ஷரியத்தை பயிற்றுவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொப்பி விஷயத்திலே எங்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இது அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றோ, யாராவது அப்படி தொழுததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்குவித்ததாகவோ எங்குமே பார்க்க முடியாது. யாரும் வேண்டாம், நபி அவர்கள் தான் நமக்கு ஆதாரம். நபி அவர்கள் தொப்பி இல்லாமல் எங்காவது தொழுதிருக்கிறார்களா? அப்படி இருந்தால் நம்ம பின்பற்ற வேண்டியதுதான். நம்ம தொப்பி தலப்பாகையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். நபி அவங்க ஒன்று சொல்லியிருக்கணும், இல்லைன்னா செஞ்சிருக்கணும் அல்லது அங்கீகரிக்கணும். சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூணுக்கு பெயர் தான் ஷரியத் என்று சொல்லுகின்றோம், தீனுல் இஸ்லாம் என்று சொல்லுகிறோம், ஹதீஸ் என்று சொல்லுகின்றோம். இந்த மூணில் எதிலேயுமே தலை திறவையாக இருக்க தொழுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லோ செயலோ அங்கீகாரமோ கிடையாது. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எங்காவது அனுப்புகிற நேரத்தில் ஏன் தொப்பி அணிய சொன்னார்கள்? ஏன் தலைப்பாகை கட்டிவிட்டு அனுப்பினார்கள்? கைபர் யுத்தத்துக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தலைப்பாகையை கட்டிவிட்டு சென்று வென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்களே, எதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள்? இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போருக்கு போர் படை தளபதியை அனுப்பி வைக்கிற நேரத்திலே தலைப்பாகையை கட்டி அனுப்புவார்கள் என்ற ரிவாயத்துகளை பார்க்கின்றோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு போருக்கு அனுப்புகின்ற நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகையை கட்டி சென்று வாருங்கள் என்று நபி அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்குள்ளே நுழைகின்ற நேரத்திலே கருப்பு தலைப்பாகையை அணிந்திருந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். மாலிக் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாவிலே நின்றிருக்கிற போது, மெம்பரில் நின்று கொண்டிருக்கிற போது அவர்கள் தலைப்பாகையை அணிந்திருந்தார்கள், உள்ளே தொப்பி அணிந்திருந்தார்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி ஏராளமான ஹதீஸ்களை, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பி சற்று உயரமாக இருக்கும், சில நேரத்திலே அந்த தொப்பி சப்பையாக இருக்கும், அதாவது அவர்களுடைய தலையை தொடுகின்ற அளவுக்கு உயரம் இல்லாமல் சாதாரண தொப்பியாக வெள்ளை தொப்பி அணிவார்கள் என்றும், சில நேரத்தில் உயரமான தொப்பி அணிந்திருக்கிறார்கள் என்றும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. தலை திறவையாக இருந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ விரும்பியதாக வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. நமக்கு ஆதாரம் அவர்கள்தான், நமக்கு ஆதாரம் அவர்கள்தான். அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். எவனோ ஒருவன் நமக்காக வேண்டி அமைத்து தந்த இந்த ட்ரெஸ் இருக்கிறது, பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆண்ட நேரத்தில் அவன் போட்ட ட்ரெஸ்ஸை தான் சுன்னத்தாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் அல்ல. இந்த சுன்னத்தை, இந்த பிரிட்டிஷ்காரனுடைய சுன்னத்தை கொண்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்திலே சேர்த்து இதுதான் தீன் என்று விவாதிக்கின்ற அளவுக்கு நிலைமை படும் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வருகிற கருத்து, போடக்கூடாது என்று அடம் பிடிக்கின்றவர்கள் போட மாட்டார்கள், நாம்
நாம் அவர்களுக்கு உபதேசிக்கவில்லை. ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்த இமாமை பின்பற்றுகின்ற சுன்னத் வல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் கூட இன்றைக்கு அதை சர்வசாதாரணமாக நினைக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும். தொப்பி அணிந்து கொண்டு தொழுக வேண்டும். வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இதே இடத்திலே தான் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதில் அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகக்கூடிய இடங்களிலே உங்களுடைய அலங்கார ஆடைகளை எடுத்து கொள்ளுங்கள். ஆடைகளில் அலங்காரம் எது? இது நான் இப்போது சொன்னேனே, அதான் அலங்கார ஆடைகள். நீங்கள் எடுத்துக்கொண்டு தொழுகுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொல்லுகிறான். இந்த ஜீனத் என்ற வார்த்தை, இங்கே ரீஷ் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இதற்குள்ளே தொப்பி, தலைப்பாகை, அலங்கார ஆடைகள் இவைகளெல்லாம் அடங்கி இருக்கின்றன. ஹதீஸ்களிலே இதனுடைய விளக்கங்களை பார்க்க முடிகிறது. எனவே புரிந்து அமல் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ரப்பனா தக்கப்பல் துஆனா وصلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا إنك على كل شيء قدير. صل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه